ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஈகானஸ் அட்ரஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமாக ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் அக்ரி ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு புதுசான ஒரு ஐடி கார்டு மாதிரி கொடுக்குற ப்ரொவிஷன்ஸ் எனேபிள் ஆகிருக்கு. இது என்ன, இதன் மூலமாக என்னெல்லாம் பயன்கள் இருக்குது அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெளிவாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆதார் எப்படி எல்லாருக்குமே தனித்துவமான அடையாளம் என்ன இருக்கோ அதே மாதிரி விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அக்ரி ஸ்டாக் ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதில் விவசாயிகள் எல்லாருக்குமே தனித்துவமான ஒரு அடையாள எண்ணையும் கொடுக்குறாங்க. இந்த ஒரு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, எப்படிலாம் அதை பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அக்ரி ஸ்டாக் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபார்மர்ஸை பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டகரியான ஃபார்மர்ஸ் இருக்காங்க, என்னென்ன பயிர்கள்லாம் அதில் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத ஈஸியாக கிளாஸிஃபை பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரி ஃபார்மர்ஸை இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விவரங்களுக்காக சேகரிக்கிறதுக்காகவும் கவர்மெண்ட்டில் இதை யூஸ் பண்ண போகிறாங்க. டேட்டா ட்ரிவன் ஆக்சஸாக கொண்டு வர போகிறாங்க. எக்ஸாம்பிள், ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க அப்படின்னா அதில் எவ்வளோ ஃபார்மர்ஸ் கவர் ஆவாங்க, எந்த ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் அது சம்மந்தமான பாலிசி மேக்கிங், டெசிஷன் மேக்கிங்க்கும் இந்த ஒரு திட்டம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபார்மர் பார்த்தீங்க அப்படின்னா அவரை பற்றின இன்ஃபர்மேஷனை ஈஸியாக கெட் பண்ணுறதுக்கும், அவங்களுக்கு என்ன விதமான பொருட்கள் இருக்குது, மார்க்கெட்டிங் இருக்குது, என்னென்ன சர்வீசஸ்லாம் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இந்த ஒரு திட்டம் பயன்படும். அது மட்டும் இல்லாமல் ஒரு திட்டம் ஏற்கனவே செயல்பட்டு இருக்கிறத இன்னும் எவ்வளோ நல்ல விதமாக என்ஹான்ஸ் பண்ணலாம், எப்படி சீம்லெஸ்ஸாக ஒரு தடையின்றி மக்களுக்கு, விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தை கொண்டு போய் சேர்க்கலாம், பயன்கள் எப்படி சீக்கிரமாக கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கும் இது யூஸ் ஆகும். இந்த திட்டம் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்கள்லையுமே இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் என்ட்ரிஸ் போயிட்டுருக்கு. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்திங்கன்னா இப்போ கேம்ப்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. இந்த கேம்பில் ஒவ்வொரு விவசாயிகளுக்குமே பார்த்தீங்கன்னா முக்கியமாக அவங்களுடைய ஆதார் மற்றும் ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் மட்டும் இருந்தால் போதும். ஃபார்மர் சம்மந்தமான விஷயங்கள் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய லேண்ட் சம்மந்தமான விஷயங்களை டிஜிட்டலைஸ்டாக அவங்களுடைய இடம் சம்மந்தப்பட்ட விவரங்கள், பயிர்கள் சம்மந்தப்பட்ட விவரங்கள் எல்லாமே ஒரே இடத்துல கேப்சர் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்பவுமே சிறப்புள்ள திட்டம். ஒவ்வொரு விவசாயிகளுக்குமே பார்த்திங்கன்னா அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஐடி கொடுக்குறாங்க. அந்த ஐடியில் வச்சே இனிமேல் வர ஸ்கீம்ஸுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் தனித்தனியாக யாரும் கேட்க மாட்டாங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் என்ரோல்மெண்ட் ஐடி இருந்தாலே போதும். இந்த ஐடியை வச்சே விவசாயிகள் சம்மந்தமான அனைத்து இன்ஃபர்மேஷனும் கவர்மெண்ட்டில் ஈஸியாக ட்ராக்கிங் பண்ணிப்பாங்க. அதுக்கு அந்த மாதிரி திட்டங்களும் பார்த்திங்கன்னா வரும்போது ஈஸியாக மக்களுக்கு அந்த பயன்களும் சென்றடையும். இந்த அக்ரி ஸ்டாக் எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்னலாம் இதில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற விவரங்களை ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். தமிழ்நாட்டில் நிறையா ஸ்கீம்ஸ் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் கொண்டு வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டு மாதிரியே விவசாயிகளுக்கு அக்ரி ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு தனித்துவமான ஒரு எண் கொடுக்க போகிறாங்க. அதற்காக ஒரு ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி தயார் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த விவசாயிகளுக்கான இந்த ரெஜிஸ்ட்ரி இருக்கிறதன் மூலமாக டிஜிட்டலைஸ்டாக அவங்களுடைய லேண்ட் சம்மந்தப்பட்ட அனைத்து விவரங்களையுமே அதில் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் அந்த விவசாயியுடைய ஆதார் மற்றும் அவங்களுடைய மொபைல் நம்பரையுமே அப்டேட் பண்ணுறாங்க. பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸுமே இதில் ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆகிற மாதிரியும் கொண்டு வராங்க. இதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய இடங்களில் விவசாயிகளுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் வரும். அப்போ ஒவ்வொரு டைமே அவங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் இது கொண்டு வாங்க, அது கொண்டு வாங்கன்னு ஒரு சில ஆஃபீஸஸில் சொல்லுவாங்க. இனிமேல் அப்படி இல்லாமல் இந்த ஒரு ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அக்ரி ஸ்டாக் ரெஜிஸ்ட்ரியை வச்சே நிறைய பெனிஃபிட்ஸ் விவசாயிகளுக்கு கொடுக்க போகிறாங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அனைத்து மாவட்டங்கள்லையுமே ஸ்பெஷல் கேம்ப்ஸ் மூலமாக நடந்துட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள் இப்போ நடந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் சிறப்பு முகாம்களும் அங்கேயே கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போ ஃபார்மர்ஸுமே கூட பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நியர்பையில் இருக்கிற ஆஃபீஸஸில் போய்ட்டு செக் பண்ணிவிட்டு என்ட்ரிஸும் கொடுத்துட்ருக்காங்க. இந்த அக்ரி ஸ்டாக் இங்கே மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் இந்த அக்ரி ஸ்டாக் சம்மந்தமான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இப்போ போயிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்திலையுமே எவ்வளோ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் போயிருக்கு, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறது வரைக்கும் மைக்ரோ லெவலில் ரிவ்யூ பண்ணிட்டும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்லேருந்து வர நிறைய மானிய திட்டங்களும் இதில் கவர் பண்ணுறதுக்கு விவசாயிகளுக்கு ஒரு தனிப்பட்ட அடையாள எண்ணாக இதை பயன்படுத்தவும் போகிறாங்க. இந்த அக்ரி ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகள் அவங்களுடைய மொபைல் நம்பர் ப்ளஸ் ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரதன் மூலமாக இதை
ஃபைனல் பண்ணிப்பாங்க. அந்த தகவல் மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும். டாக்குமெண்ட்ஸ ஒவ்வொரு டைமும் கேரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அது மட்டும் இல்லாம விவசாயிகள் சார்ந்த திட்டங்கள் எது வந்தாலும் சரி, அவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து கிடைக்க வேண்டிய பயன்களை இன்ஸ்டன்ட்டா தர்றதுக்கும் இந்த ஒரு அக்ரிஸ்டாக் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத வந்து ஒரு ஸ்கேம்ப் மூலமா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இத பத்தின விவரங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மெயினா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சிறப்பு முகாம்கள் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு ஃபார்மர் அவங்களே வந்து என்ட்ரி ஆனதுக்கப்புறம் அவங்க ஓப்பன் பண்ணிட்டு கூட, அவங்க குடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணியும் பார்த்துக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஒரு ஃபார்மர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த அக்ரிஸ்டாக்ல அவங்க என்ரோல்மெண்ட் ஐடி நம்பரோ, இல்ல ஆதார் நம்பரையோ வந்து டைப் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய என்ட்ரி ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரியில எப்படி அப்டேட் ஆயிருக்கு, அவங்களுக்கான தனித்துவமான அடையாள எண் என்ன அப்படிங்கிற வரைக்கும் இதில வந்து தெரிய வரும். அது மட்டும் இல்லாம, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்டோட லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கீழ குடுக்குறேன். நீங்க அதில பார்த்துட்டு கூட அக்ரிஸ்டாக் சம்மந்தமான நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கலாம். இப்போ அனைத்து மாநிலங்களையுமே நான் சொன்ன மாரி இப்போ கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுல அந்த டேஷ்போர்ட் அப்படிங்கிறதுமே குடுத்துருந்துருப்பாங்க. டேஷ்போர்ட்ல எவ்வளோ ஃபார்மர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் பெனிஃபிஷியரிஸ் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இப்போ ரெஜிஸ்டர் பண்ண ஃபார்மர்ஸ்ல பிஎம் கிசான் பெனிஃபிஷியரிஸ் எவ்வளோ பேர் அப்படிங்கிற மாரி கூட நெறைய விஷயங்கள் இன்ஸ்டன்ட்டா வந்து அதில தெரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு மாவட்டத்திலயுமே வந்து எவ்வளோ என்ட்ரீஸ் போயிருக்கு அப்படிங்கிற மாரி கூட குமுலேட்டிவா வந்து மாவட்டம் வைஸ் எவ்வளோ என்ட்ரி இருக்கு அப்படிங்கிறத கூட பார்த்துக்க முடியும். ஃபார்மர் என்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது கூட கிராஃபிக்கல் மோட்ல குடுத்துருப்பாங்க. நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கூட, இந்த வெப்சைட் லிங்க்ல ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பத்தின விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய புது புது திட்டங்கள் இதில வரப்போகுது. நீங்க ஃபார்மரா இருக்கிறீங்க, இல்ல உங்களுக்கு நியர்பைல விவசாயிகள் இருக்காங்க அப்படின்னா, அவங்க இந்த ரெஜிஸ்ட்ரி பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம, இன்னும் பண்ணாம இருக்கிறாங்கன்னா, அவங்கள இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வைக்கிறது, அவங்களுக்கு ஸ்கீம் வரும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முக்கியமான பெனிஃபிட்ஸ் என்னலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதில ஒரு ஃபார்மருடைய டேட்டாவ எல்லா கவர்மெண்ட்லயும் அவங்க பெனிஃபிட்ஸுக்கு தேவையான மாதிரி அக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபார்மருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அமௌண்ட்ட கிரெடிட் பண்ணணும் அப்படின்னா, ஈஸியர் மெத்தட்ல ஆதார் பேஸ்டு அக்கவுண்ட்டுக்கு வந்து டைரக்ட்டா கிரெடிட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு ஃபார்மர் எந்த விதமான பயிர்கள் எல்லாம் வந்து அவங்களுடைய இடத்துல பயிரிட்டுருக்கிறாங்க அப்படிங்கிற விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுபோக சந்தை விலைகள் ஒவ்வொரு எந்த ஏரியால வந்து என்ன பயிர்கள் வந்து அதிகமா கிடைக்குது அப்படிங்கிற மாரி அக்சஸ் பண்றதுக்கும், அதே மாரி பிரைஸ வந்து கம்பேர் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு திட்டத்த கொண்டு வந்ததற்கும், ஏற்கனவே இருக்கிற திட்டத்தை இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்றதுக்கும், பாலிசி மேக்கிங் எடுக்கிறதுக்கும் இந்த ஒரு திட்டம் பெனிஃபிட்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு கவர்மெண்ட்லேருந்து குடுக்குற பெனிஃபிட் வந்து மக்களுக்கு கரெக்ட்டா ரீச் ஆகுதா அப்படிங்கிறத கரெக்டான கஸ்டமருக்கு தான் ரீச் ஆகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கும், யாருக்கெல்லாம் வராம இருக்கு அப்படிங்கிறத ட்ரேஸ் அவுட் பண்றதுக்கும் இந்த ஒரு ரெஜிஸ்ட்ரி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ரெஜிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆதார் பேஸ்டு ஆத்தென்டிகேஷன், அது மட்டும் இல்லாம லேண்ட் ரெக்கார்ட்ஸ் வேலிடேஷன் எல்லாமே இருக்கிறனால, இது ரொம்பவுமே வந்து டிஜிட்டலைஸ்டா வந்து ஒரு ஃபார்மர் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ கேப்சர் பண்ணிக்கிட்டு, ஃபியூச்சர்ல இன்னும் நெறைய விஷயங்கள் இதில கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். விவசாயிகளுக்கு கொண்டு வந்துள்ள இந்த ஒரு சூப்பரான திட்டத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத யூடியூப் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த அக்ரிஸ்டாக்ல இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது இது சம்மந்தமான டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். நாங்க அதுக்கு உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றோம். மீண்டும் இதே மாரி நெறைய பயனுள்ள தகவல்கள டெய்லியுமே நம்ம சேனல்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி!